வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு கொஞ்சம் உப்பு நிறைய காரம். ஈஸியா டேஸ்டியா ஹெல்த்தியா இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு சில்லி சிக்கன் ரெசிபி தாங்க. ரொம்ப சிம்பிளான இன்கிரிடியன்ஸ் தான். வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தோம்னா, சிக்கன் 1/2 kg தண்ணியில ஊற வச்சிருக்கேன். இந்த தண்ணியில நான் உப்பு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன். அதே மாதிரி மஞ்சத்தூள் 1 1/4 டீஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன். ஸோ சிக்கன்ல உப்பு நல்லா பிடிக்கிறதுக்காக இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். 3 மீடியம் சைஸ் ஆனியன் நீளமா ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்கேன். 10 பச்சை மிளகா 2ஆ கீறி வச்சிருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1 டேபிள் ஸ்பூன் உடைச்ச முந்திரி, 1/2 டீஸ்பூன் கசகசா, ரெண்டையுமே ஒரு வார்ம் வாட்டர்ல போட்டு ஊற வச்சிருக்கேன். இதை முடிஞ்ச அளவுக்கு ஃபைன் பேஸ்டா நம்ம அரைச்சிக்க போறோம். ஒரு கடாயில ஒரு 4 to 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்திருக்கேன். சிக்கன் மோஸ்ட்லி ஆயில தான் குக் ஆக போகுது, அதனால எண்ணெய் கொஞ்சம் கூட தான் தேவைப்படும். இந்த டிஷ் ட்ரெடிஷ்னல் ஆயிலான கடலெண்ணெய் நல்லெண்ணெய்ல பண்ணா நல்லா இருக்கும். இப்போ நான் கடலெண்ணெய் சேர்த்திருக்கேன். இப்போ வெங்காயம் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் 50% குக் ஆனா போதும், நல்லா ப்ரௌன் ஆகணும் அப்படின்லாம் இல்லை. ஒரு 50% அளவுக்கு குக் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். பச்சை மிளகாவும் கொஞ்சம் வதங்கட்டும். இது எல்லாமே நான் ஹை ஃப்ளேமில் வச்சு தான் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு 1 or 2 minutes பச்சை மிளகாய் நல்லா வதங்கட்டும். பச்சை மிளகாய் நல்லா வதங்கிடுச்சு ஆயிலில். ஸோ அந்த காரம்லாம் இந்த எண்ணெயில் இறங்கியிருக்கும். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டோம்னா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கணும். இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ சிக்கன் பீசஸை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 நிமிஷம் நல்லா கலர் மாறுற அளவுக்கு வதக்கிக்கலாம். அப்புறமா சிம்மில் வச்சுட்டு மூடி போட்டு ஒரு 10 minutes குக் பண்ணிக்கலாம். இது இந்த ஆயிலே தான் குக் ஆகணும். சிக்கனும் கொஞ்சம் தண்ணி விடும். ஸோ அதுலேயே இது குக் ஆகிடும். 10 minutes ஆயிடுச்சு. இப்போ நான் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். நான் சிக்கன் ஆல்ரெடி உப்பு போட்ட தண்ணியில தான் ஊற வச்சுருந்தேன். பட் இப்போ வெங்காயம் பச்சை மிளகாய் இந்த காரத்தோடு சேர்ந்து இந்த சிக்கன் குக் ஆகணும். சிக்கன் ஒரு 50% குக் ஆகிடுச்சு. இப்போ திரும்ப மூடி வச்சு இன்னொரு 10 minutes குக் பண்ண போகிறோம். நம்ம ப்ரெஷர் குக் பண்ணல, அப்படியே பேனில் தான் போட்டு குக் பண்ணுறோம். அப்போதான் சிக்கன் உள்ள அந்த உப்பு காரம்லாம் நல்லா இறங்கும். அதுக்காக திரும்ப மூடி வச்சுட்டு ஒரு 10 minutes அப்புறம் பார்க்கலாம். சிக்கன் ஆல்மோஸ்ட் குக் ஆகிடுச்சு. ஒரு 90% அளவுக்கு நல்லா குக் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் அரைச்சி வச்ச கேஷ்யூ நட் கசகசா பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு ஒரு 5 minutes திரும்ப மூடி வச்சு குக் பண்ணிக்கலாம். கேஷ்யூ நட் கசகசா பேஸ்ட் போட்டதுக்கப்புறம் ரொம்ப நேரம் வைக்கணும்னு கிடையாது. ஒரு 5 minutes சிம்மில் வச்சுட்டு நம்ம ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்ம சிம்பிளான சில்லி சிக்கன் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சிம்பிளான டிஷ்ஷுங்க. மினிமம் இன்க்ரீடியன்ஸ் வச்சு ஈஸியாக பண்ணிடலாம். கேஷ்யூ நட் பேஸ்ட் ஆட் பண்ணது இந்த டிஷ்ஷுக்கு ஒரு ரிச்னஸும் கொடுக்கும், ஒரு தனி டேஸ்ட்டும் கொடுக்கும். இது சாதத்தோடு சாப்பிட்றத விட இந்த புலாவு, கீ ரைஸு, நானு, இந்த மாதிரி பூரி அதுக்கெல்லாம் வச்சு சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு கொஞ்சம் கிரேவியாக வேணும்னா கேஷ்யூ நட் பேஸ்ட்டு இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்து ஒரு 5 minutes கொதிக்க விட்டிங்கன்னா ஒரு நல்ல கிரேவி இதுக்கு கிடைக்கும். நான் ஒரு செமி கிரேவி ஸ்டேட்டில் இதை நான் எடுத்துடுறேன். மினிமம் இன்க்ரீடியன்ஸ் யூஸ் பண்ணி ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இதை நம்ம பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போட்டுட்டு ஃப்ரெண்ட்ஸுக்கோ ஃபேமிலிக்கோ ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.